இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 9 பார்க்க போகிறோம். சிறை கைதிகளாக வந்தவனுங்க வெறித்தனமாக சண்டை போடுவானுங்க. சாங் இதில் யார் பீஸ்ட்னே தெரியல என்பாரு. பின்னால் அந்த மேஜிக் பீஸ்ட் அட்டாக் பண்ண வரவும் மேஜிக் யூஸ் பண்ணுவார். சாங்கே பீஸ்ட் தானே என்பாரு கிம். சங் முக்காவாசி பீஸ்டை டிஃபீட் பண்ணியிருப்பான். சாங் பார்த்துட்டு நீ மொத்த டீமுக்கும் கவர் பண்ற, நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இந்த டேகர் நல்லா இருக்குன்னு கேட்பாரு. எங்க இது கிடைச்சதுன்னு. லீஜூஹி நானும் அதே தான் யோசிச்சேன், உனக்கு காயமே படல என்பா. சங் சமாளிச்சு சிரிப்பான். இந்த இடத்துல என் ஹெல்ப் தேவை இருக்காது போல என்பாலி. இல்ல இன்னுமே தேவைதான்பா சங். சாங் மனசுக்குள்ள டெஃபினட்டா அவன் மாறிட்டான், அவனோட ஆறாவுமே மாறி இருக்கு, ஈஸி லுக்ல இருக்கான்னு திங்க் பண்ணுவாரு. லீஜூஹி சங் கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏதாவது கத்துக்கிட்டியான்னு கேட்பா. டேஷிக் முன்னேறலான்பா. போற வழியில பாதை பிரியும். டேஷிக் இது வேலையை சுலபமாக்கிருச்சு, டீமா பிரிஞ்சு செயல்படலாம், வேலையும் சீக்கிரமா முடியும்பா. சாங் சரின்பாரு. டேஷிக் நான் கைதிகளை ரைட் சைட் கூட்டிட்டு போறேன், நீங்க பாஸ் பார்த்தா எனக்கு தெரியப்படுத்துங்கன்பா. சங் பாஸ் எங்க இருக்குங்கிறத அவனோட பெர்செப்ஷன் அபிலிட்டியை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவான். என் பெர்செப்ஷன் அபிலிட்டினால தான் அது முடிஞ்சதுன்ட்டு காப்ளினோட சண்டை போட்டுல இம்ப்ரூவ் ஆக முடியாதுன்னு திங்க் பண்ணிட்டு சாங் கிட்ட நம்ம லெஃப்ட் சைட் போலான்பா. சரின்பாரு. கேங் அண்ட் கிம் சென்டர் பாத்து எடுத்துக்குவாங்க. டேஷிக்கு சங் பாப்பான். லைக் நக்கலா ஒரு லுக் கூட்டு போவான் டேஷிக். கிம் கேங் போன இடத்துல காப்ளின்ஸ் தான் இருக்கும், இப்படியே போச்சுன்னா பரவாயில்லைன்பாங்க. அப்போ கிம் பலவீனமான ஹண்டர்ஸ லோரங் டஞ்சனுக்கு மட்டும் தானே அனுப்புவாங்கன்னு கேங் போன தடவை அப்படி நினைச்சதானே பல பிரச்சனையை சந்திச்சோன்பான். கிம் நான் முடிவெடுத்துட்டேன், ரைட் முடிஞ்சதும் நான் சங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன். நம்ம ஓடினது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே தானே இருக்கு, நம்ம க்ரோன் மென் ப்ரொஃபஷனல் ஹண்டர்ஸ், என்னதான் குடும்பத்துக்காக பண்ணாலும் நம்ம ஒருத்தனை கைவிட்டுட்டு போனதுங்கிறது மாறாது. நம்ம ஹண்டர்ஸாவே இருக்கணும்னா நடக்கிற விஷயங்களை ஃபேஸ் பண்ணி ஆகணும்பாரு. அவன் நம்மளை மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாரு கேங். வாய்ப்பில்ல, ஆனாலும் நான் கேட்பேன்பாரு கிம். டேஷிக் போன பாதையிலும் காப்ளின்ஸ் தான் இருக்கும். கைதிகள் கொடூரமா சண்டை போட்டு கொல்ற விஷயத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. டேஷிக் நீங்க மனுஷங்களை எதிர்த்து சண்டை போடுறப்பவும் இப்படி ஈஸியா கொண்டுருவீங்களான்னு கேட்பான். எதுக்கும் மனுஷங்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்ட்டு நக்கல் பண்ணுவானுங்க. போன எபிசோட்லயே ஒரு பர்பிள் பிளேஸ்ல ஒரு பர்சன் அப்ரோச் பண்றத காட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்கள கொல்லணும்னு சொல்லி. இந்த கைதிகள் ஒரு பொண்ணு அசால்ட் பண்ணிருப்பானுங்க, அதனால அந்த பொண்ணு தூக்கு மாட்டி செத்துருக்கும். அவ அம்மா சைக்காலஜிக்கலா அந்த விஷயங்களை பார்த்து வெளியே வர முடியாம ஹாஸ்பிட்டலைஸ்டா இருப்பா. அந்த பொண்ணோட அப்பா டேஷிக் கிட்ட இத்தனை தப்பையும் பண்ண அந்த நாய்க சில வருஷத்துலயே எதுவும் நடக்காத மாதிரி வெளியே ஃப்ரீயா சுத்துவானுங்க. அதுன்னு மட்டும் இல்லாம அவங்க ஹண்டர்ஸ், அவங்களோட தண்டனைகளை குறைக்க நீங்க ரைட்ஸ்க்கு வேற அனுப்புவீங்கல்ல, இது நியாயம் தானா? என் பொண்ணு நீ வரவும் மாட்டான்ட்டு பேக நிக்குவான். டேஷிக் இது என்னன்னு கேட்கவும் 3 பில்லியன், எனக்காக நீ அவங்கள கொல்லணும், கூடவே டஞ்சன்ல நடக்கிறது வெளியே தெரியாதுல, கெஞ்சி கேட்டுக்கிறான் பண்ணுன்னு இருப்பாரு. பிரசன்ட் டேஷிக் நான் வெளியே போனதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் கிட்ட உங்களோட 100 காப்ளின் சேர்ந்து கொடூரமா கொண்டுருச்சுன்னு சொல்ல போறான்பா. கிம் அண்ட் கேங் குறுகிய பாதைக்குள்ள போவாங்க. இது சரியான பாத்தா இல்லையான்னு தெரியாம வந்து பார்த்தா டேஷிக் போன பாதை இருக்கு இல்லையா, அதோட கனெக்ட் ஆயிருக்கும். டேஷிக் ஆல்ரெடி 2 பேர்த்த கொன்னு ஒருத்தனை துடிக்க வச்சு பார்த்துட்டு இருப்பான். உதவுங்கன்னு கேட்பான். அவ்வளவு சீக்கிரம் நீ செத்துற முடியாது, பணம் கொடுத்தவன் உன்னை கொடூரமா கொள்ள சொல்லியிருக்கான்பான் டேஷிக். கிம் அண்ட் கேங் என்னடா பண்றேன்னு கேட்பாங்க. அவங்கள பார்த்த டேஷிக் அப்ப அது பாதைகள் ஒன்னு சேரும் போலயே பாஸ் நம்பருக்கு, எப்படியாச்சுன்னா இன்னும் பிரச்சனை தான், நான் என் மனசை மாத்திக்கிறேன்ட்டு அந்த கைதியை கொன்னுட்டு கிம் அண்ட் கேங் கிட்ட போவான். சங் ஜின்வூவை காட்டுவாங்க. மனசுக்குள்ள கேங் டேஷிக் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு போயிருப்பான் இல்லையா அவன் ஹெட்டோட சேர்ந்து, அவருக்கு என்ன ஞாபகம் வராம இருந்தா சரின்ட்டு திங்க் பண்ணிட்டு போறப்ப அலறல் சவுண்ட் கேட்டு அந்த இடத்த நோக்கி ஓடுவாங்க. செனோரியோவை பார்த்து அப்படி ஷாக் ஆயிருவாங்க. லீஜூஹி அப்படியே உட்காந்துருவா. சாங் ஓடி போய் கேங்க பாப்பாரு. சங் கேங்னு பார்த்துட்டு திரும்பி பார்த்தா கிம்மும் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாரு. லீஜூஹி கிட்ட உடனே போய் ஹீல் பண்ணுன்பான். கிம்க்கு வாய் வெளியே ரத்தம் வரும். லீஜூஹி அசையாதீங்கன்பா. காயங்களை பார்க்கவுமே சாங் பீஸ்ட் பண்ண மாதிரி தெரியல, பல தடவை குத்தருக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்னு பாரு. கிம் இல்ல நான் பொழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பாரு. சங் செம்ம கோவப்படுவான். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நீங்க பொழைக்கணும், உங்களை அப்புறம் எப்படி பிளேம் பண்ணன்னு கேட்பான். கிம் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்பாரு. இப்படிப்பட்ட நாடகமா அது அமையும் எதிர்பார்க்கல, மனசார மன்னிப்பு கேட்கறேன்ட்டு இறந்துருவாரு. சங்க்கு மனசே இருக்காது. லீஜூஹி அழுவா. டேஷிக் எதனா ஒளிஞ்சது பார்த்துட்டு சடனா தாக்குதல் வைப்பான். சங் தடுத்துருவான். 1 CMல லீஜூஹி தப்பிச்சிருப்பா. டேஷிக் பின்னால போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹீலரை கொல்லான்னு பார்த்தேன், உன் தலையெழுத்த நீ ஏன் மாத்திக்கிட்டேன்பான். சாங் இதை பண்ணது நீயா? ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்தானே வந்திருக்க, இதோட தப்பிச்சிட முடியுமாங்க போதே. டேஷிக் அதுக்கும் நான் கதை ரெடி பண்ணிட்டேன். காப்ளின் கூட்டம் தாக்குறப்ப அவங்க தப்பிக்க இவங்களை தாக்கிட்டு நான் பாஸோட சண்டை போட்டிருக்கப்ப என்னையும் தாக்க வந்தாங்க, ஆனா என்ன அழிக்கிற அளவுக்கு அவங்க பலம் இல்லைங்கிறனால இந்த ரைட்ல நான் மட்டும் தான் பொழைச்சேன். என்ன நினைக்கிறீங்க? பர்ஃபெக்டா இருக்குல்ல கதைன்பான். சங் கடுப்பாவான். சாங் இதை நான் பாத்துக்கிறேன்ட்டு கிம்மோட கத்தி எடுப்பாரு. மனசுக்குள்ள ஸ்வாட் பயன்படுத்தி ரொம்ப நாள் இருக்கும், என்னை விட இவன் லெவல்ல ஜாஸ்தின்னு திங்க் பண்ணிட்டு ஜூஹி கிட்ட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்பாரு. சாங் மனசுக்குள்ள அசாசினா இருக்கவங்க டிஃபென்ஸ்ல வீக்கா இருப்பாங்க, அதுக்கு எய்ம் பண்ணணும்னு திங்க் பண்ணுவாரு. டேஷிக் மேஜா தோத்தொருத்தன்
ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு சண்டை போடலாம்னு நினைக்கிறது உனக்கே பேக் ஃபயர் ஆயிரும்பா. சாங் இப்ப நான் வாட்ச்மேன் பாரு. டேஷிக் தாக்கவும் அட்டாக்க தடுத்திருப்பாரு சாங். டேஷிக் ஆனா உனக்கு இருக்கதோ மேஜிக் ஃபோக்கஸ் பண்ற ஸ்கில்ஸ், இந்த கத்தியை வச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு கேட்பான். சாங் ரெண்டா பிறந்திருப்பாரு. சர்ப்ரைஸ் ஆயிருப்பியன்னு கேட்கவும் பார்த்தா அது ஜஸ்ட் மிராஜா இருக்கும். டேஷிக் பின்னால வந்துட்டு பார்க்க போனா பேச்சு மட்டும் இல்ல போல என்பான். சாங் மனசுக்குள்ள அது வெறும் ஒரு மொமெண்ட் தான், அவரால் இன்னும் கீப் அப் பண்ண முடியுமா, இன்னும் வேகமா செயல்பட்டான்னு திங்க் பண்ணுவான். டேஷிக் ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா உன் ஜுவார்ல நீ ஏன் மேஜிக் செலுத்துறேங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா உன்னால இவ்வளவுதான் மேனேஜ் பண்ண முடியும்பா. அட்டாக் நடந்திருக்கும். சாங்கோட ஷோல்டர் கட் ஆகும். ஜூஹி ஹீல் பண்றத பார்த்துட்டு முதல்ல ஒன்ன போடணும் போலன்பா. அட்டாக் பண்ண போகவும் ஜூஹி பயந்துருவா. சாங் பின்னால இருந்து தாக்குவாரு. டேஷிக் தடுத்துருவான். சாங் ஆயுதம் ஏந்தி நிக்கிறேன், முதுக காமிச்சிட்டு ஓடுறேன்பாரு. டேஷிக் நீ சாதாரண கிழவனா தெரியலேன்பா. ஜூஹி அப்படியே உட்காந்துருவா. சாங் எஸ் ரேங்க் கண்டஸ்டையை ட்ரெயின் பண்ணவன்டா, பிளேட் டெக்னிக்ல நான் தோக்க மாட்டேன்பாரு. பின்னால போன டேஷிக் உன் சக்திக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, உன்னை போல ஒரு சாதாரண மந்திரவாதி அசாசின் அன்ற தோக்கடிச்சிட முடியுமான்னு கேட்பான். ஃபாஸ்டா அட்டாக் வச்சுக்கிட்டே இருப்பான், கண்ணுக்கே தெரிய மாட்டான். ஜூஹி பயப்படுவா. சாங் மண்டியிடவும் ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவா. ஜூஹி பதட்டத்துல அவளால முடியாது. டேஷிக் உன்னோட ஹீலரும் உன்னை போலவே வேலைக்கு ஆகாம இருக்கான்ட்டு ஃபைனல் ப்ளோ வைக்க வருவான். மேஜிக் பயன்படுத்திட்டு அவன் செத்தானா இல்லையான்னு திங்க் பண்ணுவாரு. டேஷிக் சைட்ல இருந்து வருவான். உன் கீழே போட்டு என் கார்ட் டவுன் பண்ண வச்சு என்ன கொண்டுலான்னு பாத்தியா, உன் மேஜிக் பயன்படுத்தி நான் உன்னை கொல்ல வரப்ப என்ன போட்டுறலான்னு. வேற மாதிரியான ஆள் தான் நீன்பான். சாங் கதை முடிஞ்சதுன்னு திங்க் பண்ணுவாரு. சாவிடான்ட்டு டேஷிக் அட்டாக் வைக்கிறப்ப ஜூஹி கண்ண மூடிருப்பா. டேகர் மோதிரம் சவுண்ட் கேட்டு முடிச்சு பாப்பா. சங் ஜின்வு நிப்பான். திரும்பவும் நீ யாரா நீன்னு கேட்பான் டேஷிக். நான் சங் ஜின்வு, ஈ ரேங்க் ஹண்டர்ன்பான். டேஷிக் நக்கல் பண்ணுவான். ஈ ரேங்க் தானான்னு. சாங் என்னது இது சங்னு கேட்பாரு. டேஷிக் நீ அந்த அட்டாக்க பிளாக் பண்ணலையே, நீ ஈ ரேங்கா இருந்தாலும் உன் பவர் டைப்பை பார்க்க முடியுது, ஆனா அதை புல் பண்றதுக்கான ரியாக்ஷன் டைம் உனக்கு 2 மடங்கு அதிகமா இருக்கணும். அசாசின் பில்ட் வேணும்னா இப்போ அதெல்லாம் மேட்டரே இல்ல, நீ உன் ஸ்கில்ஸை மறைச்சிருக்க. உன் சின்ன குரூப்புக்கு ஒருத்தர் தெரியும்னு நினைச்சேன். சோ நீ ஃபால்ஸ் ரேங்கர் கிடையாது, ஏன்னா உயிரோட இருக்க விட்னஸ்க்கு தெரியும். சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், நீ செகண்ட் அவைக்கனிங் ஆயிருக்கியான்னு கேட்பான். சாங் அண்ட் ஜூஹி வாய பொழந்துருவாங்க. செகண்ட் அவைக்கனிங்கானு. சாங் டபுள் டஞ்சன்ல தான் அது நடந்திருக்கணும் பாரு. இதை கேட்ட டேஷிக் சங்க ரிமெம்பர் பண்ணிடுவான். அப்பவே மானா மீட்டர் 10 தானே காட்டுச்சு, இப்ப என்ன வேற மாதிரி வந்து நிக்கிறான் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் அவனுக்கு செகண்ட் அவைக்கனிங்கா இருக்கும். அப்புறம் எப்படி டபுள் டஞ்சன்ல இருந்து தப்பிச்சான்? சரி என்னமோ உனக்கு நடந்திருக்கலாம், உனக்கு பெரிய அளவுல ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னு நான் சொல்லுவேன்ட்டு 2 டேகர் யூஸ் பண்ணுவான். அதை நான் உனக்கு கத்து கொடுக்குறேன்பா. சங் இதை எதுக்கு பண்ணேன்னு கேட்பான். டேஷிக் சிறை கைதிகளை கொண்டதுக்கா இவனுங்கனால பாதிக்கப்பட்டவங்களோட அப்பா தான் கேட்டுக்கிட்டாரு. ஒருத்தங்களை தற்கொலைக்கு தூண்டிட்டு எந்த வருத்தமுமே இல்லாம இருந்தானுங்க அதான்பா. சங் நான் கேட்டது கிம் அண்ட் கேங் பத்தி, எதுக்கு அவங்கள கொன்ன, அவங்கள அமைதியாக்கவா, நீ டார்ச்சர் பண்ணாம இதை பண்ணிருக்கலாமே, ஆனா அதை பண்ணாம அவங்கள ஒரு பொம்மையோட்ட வச்சு விளையாண்டுருக்க. பாதிக்கப்பட்டவங்க நன்மைக்காக இதை செஞ்சதை போல இல்ல, அது உனக்கு நிஜமா தேவையில்லைன்பா. பாஸ்ட்ல விக்டிமோட ஃபாதர் கிட்ட நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, பெரிய கில்ஸ்ல இருந்து ஆஃபர் வந்த பி ரேங்க் ஹண்டர்னா, அப்படி இந்த ஹண்டர் அசோசியேஷன்ங்கிற வேலைக்கு ஆகாத இடத்துல நான் எதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா பீஸ்ட கொல்றதை விட மனுஷங்களை கொல்றதுலதான் எனக்கு அதிக அளவுலான ஃபன் கிடைக்கும்பா. அது அப்படியே பிரசன்ட்ல சொல்லிட்டு அவனோட ஃபேஸை மாத்துவான். சடனா தாக்க ஆரம்பிச்சிருவான். டேஷிக் நீ என்னதான் ஈ ரேங்க் ஹண்டரா ரீஅவேக்கன் ஆயிருந்தாலும் உன் பவருக்கு லிமிட் இருக்குல்லன்பா. சங் ஜின்வு டேஷிக்கை வெட்டுவான். அதுவுமே மிராஜா இருக்கும். பின்னால போயிருப்பான் டேஷிக். இம்ப்ரெசிவ்ன்ட்டு சங்கும் தாக்குவான். 2 பேரோட ஃபைட்டை பார்த்துட்டு சாங் இது இதுக்கு முன்னால பார்த்த சங் போல இல்லையன்பாரு. 2 பேரும் ஸ்பீட் மேட்ச் ஆனத 2 பேருமே ரியலைஸ் பண்ணுவாங்க. டேஷிக் பில்ட் அண்ட் ஸ்கில்ஸ்ல 2 பேரும் ஈக்குவலா இருக்கும். ஹை ரேங்க்டு அப்போனன்ட்ஸோட மோதுனதுல உன்னை விட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கதே உன்னோட வீழ்ச்சியா இருக்குன்பா. சாண்ட் யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தாக்குவான். சங் முன்னால பாக்குறப்ப டேஷிக் கட்டம் கட்டி கொடுக்குறன்பா. சங் உன்னால முடியாது, ஒரு ரத்த வரிய கொஞ்சம் குறைச்சுக்கிறியா, ஈவன் சிஸ்டம் கூட இந்த விஷயத்த நோட் பண்ணிச்சுன்பா. எனிமி ஒருத்தனை கொல்லணும்னு நோட்டிபிகேஷன் வரும். சங்கோட ஆறா வெளியே வரும். திரும்ப சொல்றான் உன்னை உறுதியா கொல்ல சிஸ்டம் எனக்கு இன்னொரு காரணத்தை கொடுத்துருக்குன்பா. டேஷிக் என்ன சிஸ்டம்னு கேட்டு மனசுக்குள்ள எதை பத்தி பேசுறான், எனக்கு தான் இங்க அட்வான்டேஜ் இருக்கணுமே திங்க் பண்ணுவான். கோகு மாதிரி வார்ம் அப் பண்ணுவான் சங். இந்த எபிசோட் வந்தது அகிரா டோரியாமா இறந்த டைம்ல. அவரோட படைப்பை பெருமிதப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இது ஒரு கூடுதல் தகவல். வீடியோக்குள்ள போலாமா? சங் இன்னும் ஃபாஸ்டர் ஆயிடுவான். டேஷிக்கோட கணத்துல கீறிடும். டேஷிக்கும் ஃபாஸ்டா இருக்கிறத நோட் பண்ணிட்டு காயப்பட்டிருக்கிறத பாக்குறப்ப விஷம் ஊடுருவதை நோட் பண்ணிட்டு என்ன டேகர்ல இருந்து இப்படிப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சண்டை போடுவான். உனக்கு இன்னொரு ஸ்பெஷலான உன்னை காட்டுறன்பா. சங் வச்ச தாக்குதல்ல அப்படியே டஸ்ட் மாதிரி காணாம போயிடுவான். எங்கடா போனான்னு திங்க் பண்றப்ப டேஷிக் தாக்குவான். அண்ட் அவன் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். உன்னால என்ன டிடெக்ட் பண்ணவே முடியாது. ஷாப்பா இருக்க இல்லையா, இது திருட்டுத்தனத்துக்கான ஸ்கில். என்னோட சைட்டை, என் சவுண்டை, ஈவன் என் வாசனையை கூட மறைச்சிரும். அசாசின் ஹண்டர்லயே ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த எபிலிட்டி இருக்கும். சொல்ல போனா இதை நான் பயன்படுத்துறதே யாருக்கும் தெரியாது. என்ன காரணம் தெரியுமான்ட்டு அட்டாக் வைக்கவும் சங் ஜின்வு அப்படியே உட்காந்துருவான். டேஷிக் பின்னால் அப்பியர் ஆயிட்டு ஏன்னா நான் அதை பயன்படுத்திருக்கேன்னு பார்த்து அந்த கதையை சொல்ல எவனும் உயிரோட இல்ல. இப்போ உன்னால ஃபாஸ்டா இருக்க முடியாதுன்பா. ஜூஹி சங்குங்கும் போது டேஷிக் அங்கே இரு, அடுத்து நீங்க 2 பேர் தான்பா. இருந்தாலுமே சங் அந்த டேகர் வச்சு அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த பாய்சன் பரவி டேஷிக்கோட லெஃப்ட் ஐ ரொம்ப ரெட்டிஷா இருக்கும். இப்படியே போச்சுன்னா சங் செத்துருவான்னு சாங் பயப்படுவாரு. டேஷிக் கால்ல அடிப்பட்ட காயத்தோட உன்னால என் கூட மோத முடியாதுன்பா. சங் ரொம்ப பேசாதேன்ட்டு ஃபுல் ரெக்கவரி எடுத்துக்குவான். ஹீல் ஆகிறத பார்த்த டேஷிக் என்ன அவனே ஹீல் பண்ணிக்கிறான், தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிற ஹண்டரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இன்னும் இவங்கிட்ட எத்தனை திறமைகள் இருக்கு, இவனை பத்தி யூகிக்கவே முடியல, ஆபத்தானவனாவும் இருக்கான்னு திங்க் பண்ணுவான். சங் என்னோட இன்னொரு எமோஷனும் போயிருச்சு, உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமானவனை கொல்றக்கு எனக்கு
உனக்கு கோவம்லாம் தேவையில்லைன்பா. அப்படின்னா நீ இதுக்கு முன்னால கொலை பண்ணிருக்கியான்னு கேட்பான் டைஷிக். சாங் அண்ட் ஜூஹி ஷாக் ஆவாங்க. சாங் மனசுக்குள்ள இந்த ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்ல அவன் நிறைய மோசமான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்திருக்கு. அதனால அவன் தோற்றம் மட்டும் மாறலின்னு திங்க் பண்ணுவாரு. டைஷிக் ஹண்டர்ஸ் அவேக்கன் ஆகிறப்ப அவங்களோட சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி இந்த உலகத்தையே புரட்டி போடும். இப்ப நம்ம இருக்க இடமே ஹண்டர்ஸ் நுழையக்கூடியது. சட்டங்கள்லாம் இங்க குப்பை. ஸ்ட்ராங்கா இருக்கவன் தான் டாப்ல இருப்பான்ட்டு ஸ்டெல்த் எபிலிட்டியை திரும்ப பயன்படுத்தி அட்டாக் வைப்பான். சங் சிம்பிளா டாச் பண்ணுவான். டைஷிக் என்னோட ரத்த வெறியை வச்சு கண்டுபிடிக்கிறானா என்னன்னு திங்க் பண்றப்ப சங்கோட மர்டரர் இன்டென்ட் லெவல் 1ல இருக்கும். அந்த கொலவெறியை யூஸ் பண்ணுவான். டைஷிக் அந்த கொல்ற நோக்கத்துல மூழ்கி போன மாதிரி ஆகி அவனோட மூவ்மெண்ட் ஸ்லோ ஆகும். முன்னால பார்த்து பயப்படுவான். என்னதுன்னு சங் நெஞ்சிலேயே டேகரா இறக்கி இருப்பான். டைஷிக் என்னதுன்ட்டு முன்னால பாக்குறப்ப சங்க பார்த்து பயப்படுவான். டைஷிக் சங்கிட்ட எதுக்கு அவங்கள கொண்டு தானே கேட்ட, மரண பொருள் செழிச்சு போற ஹண்டர் சாதாரண ஒழுக்கங்களை கடைபிடிப்பான்னு நினைக்கிறதெல்லாம் பாயிண்ட்லெஸ். நீயும் அப்படிதான். நீயும் நானும் இந்த பாயிண்ட்ல கில்லிங் மிஷன்ஸ் தான். அதனால தான் நான் சாக போறேன். ஏன்னா நான் தோத்துட்டேன். இது வெறும் நேச்சுரல் செலக்ஷன். ஆனா யாரா நீ அசாசின் ஸ்கில்ஸ் ஹீலிங் வீக்காவும் காட்டிக்கிற? இத பத்திலாம் நான் கேள்விப்பட்டதில்லைன்பா. பாய்சன் டைஷிக் உடம்புல ஊடுருவோம். சங் சொல்ல முடியல. ஏன்னா நானே அதை தான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்பா. டைஷிக் வாயில ரத்தம் வரும். சொல்ல போனா ஜஸ்ட் எனக்கு கொன்னதுல நான் சாதாரண ரேங்கர்னு நடிக்க முடியாதுன்பா. சங் நான் ஒவ்வொரு சண்டையிலும் ஸ்ட்ராங் ஆயிட்டு போற ஹண்டர்னு சொல்லுவன்பா. டைஷிக் உன்னோட நிழல் ரொம்ப மோசமான இடங்களுக்குலாம் போயிருக்கும் போலே. அந்த இருள் அளவுக்கான ஸ்ட்ராங்காவ போலே. நீ ஜாக்கிரதையாரு. எவ்வளவு நேரம் நீ படுகொலையை உத்து பாக்குறியோ அதுவும் உன்னை பாக்கும்பா. சங்க்கு எனிமையை கொண்ட கோஸ்ட் ரிவார்டு எபிலிட்டி ரிவார்டு 5 கிடைக்கும். கூடவே டைஷிக்கோட ஸ்டெல்த் எபிலிட்டியும் கிடைக்கும். அதுக்கான நோட்டிபிகேஷன் விண்டோஸ் வரும். சங் அவனோட ஹுட்டியை போட்டு மனசுக்குள்ள அவன் சொன்ன போலயே நான் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டே போறேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் என்னை விட்டு ஏதோ போகுதுன்னு திங்க் பண்றப்ப ஜூஹி தேங்க்ஸ் பண்ணுவா. சங் உன்னாலதான் நம்ம தப்பிச்சோன்பாரு. சங் 2 பேத்தையும் வெளியே போக சொல்லிட்டு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்பா. சங் என்ன தனியா பாத்துக்குவியான்ட்டு கிம்மன் கேங்க் இப்படி ஆனதுக்கு ஷேமா ஃபீல் பண்ணுவாரு. ஜூஹி நம்ம வெளியே வெயிட் பண்ணலான்பா. இதுக்கப்புறம் மேனேஜர் ஊ வந்து சர்வைவர் செங்கன்னு கேட்பான். லேடி கூட்டிட்டு போகவும் மனசுக்குள்ள டைஷிக் பண்ண வேலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் விஷயத்துல நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா போயிட்டு திங்க் பண்ணுவான். அந்த லேடி இவங்க தாங்கவும் ஜின்வுவை பார்த்துட்டு இவன் அந்த ஈரன் கண்டர் தானே நிறையவே மாறிட்டானேன்னு திங்க் பண்ணுவான். பார்த்ததுல சந்தோஷம் பாம்பு. ஜின்வு நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் தானேன்னு கேட்பான். ஊ அவனால தானே பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. அதுக்கான மன்னிப்பு கேட்டு அதுக்கு முன்னால அவனை டிஃபீட் பண்ணது யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்பான். ஜின்வு இனிமேலும் உண்மையை மறைக்க முடியாது. இது மட்டும் தெரிய வந்தா ஜின்வோட போட்ட டீல கேன்சல் பண்ண வேண்டியது வரும்னு திங்க் பண்ணுவான். சாங்கை முன் வந்து நான் தான் பண்ணன் பாரு. ஊ ரேங்க் கேட்பான். சீன் பாரு. ஆனா பி ரேங்க் எப்படி தோக்கடிச்சிங்கன்னு ஊ கேட்கவும் சங் என் ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமான்னு ஜூகியை சொல்லுவாரு. ஏதோ சி ரேங்க் மேஜா பி ரேங்க் சமாளிச்சிருக்கீங்க. சரி நடந்த இன்சிடென்ட் நான் எழுதணும். முடிஞ்சவங்க மட்டும் கூட வாங்கன்பா. சங் மனசுக்குள்ள கேங் டைஷிக்கை தோக்கடிச்சிட்டு பெரிய புடுங்கிய நான் ஃபீல் பண்ணிக்க கூடாது. இதுக்கு முன்னால என்னால சொல்ல முடியல. ஊவை பார்த்தா அவன் ஒரு ஏ ரேங்க். இவனோட சண்டை போட்டுலாம் என்னால ஜெயிக்க முடியாதுன்னு திங்க் பண்ணுவான். சங் கிட்ட அந்த இடத்துல கொஞ்சம் எல்லாம் மாரி போயிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ உன் சக்தியை மறைக்கிறேன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குன்ட்டு முன்னால போவாரு. 3 மணி நேரம் கழிச்சு கேங் டைஷிக்கு வேலை கொடுத்துருப்பாருல விக்டிமோட அப்பா அந்த ஆளே ஒத்துக்குவாரு. அண்ட் இவங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணாங்கன்னு இவங்களையும் விட்டுருவாங்க. சங் ஜின்வு ஸ்ட்ரெச் பண்றப்ப ஜூஹி மேஜிக் ஸ்டோனை காமிச்சு இது உனக்கு ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்பா.